இந்த வீடியோவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஜீப் சஃபாரியான ஆனக்குளம் ஜீப் சஃபாரி தான் போகிறோம். ஸோ இந்த ஜீப் சஃபாரியில் நாங்கள் என்னென்ன ஸ்பாட்லாம் கவர் பண்ணோம் அண்ட் குளிக்கிற மாதிரி எத்தனை ஸ்பாட்ஸ் இருக்குது அண்ட் இந்த ஜீப் சஃபாரியோட டியூரேஷன் எவ்வளோ அண்ட் எவ்வளோ ரூபா ஆகுதுன்னு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆனக்குளம் ஜீப் சஃபாரி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து ஜீப் ரைட் போகணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஜீப் ரைட் ட்ரை பண்ணி பாருங்கள், தரமாக இருக்கும். ஸோ நான் குரு, இது என்னோட சேனல் பைக்கர் மைண்ட் வாய்ஸ். மறக்காமல் நம்ம சேனலில் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிட்டுக்கோங்க. இந்த ஆனக்குளம் ஜீப் சஃபாரி வந்து நாங்கள் காலையில் ஒரு 8 மணிக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணோம். நம்மளோட ரூம் வந்து ஸ்டே வந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா ஆனக்குளம்லேருந்து அவங்களே பிக்கப் அண்ட் ட்ராப் ஃப்ரீயாகவே பண்ணிடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தனால எங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பிக்கப் பண்ணி நம்ம போகிற ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா குளிக்கிறக்கான ஒரு வாட்டர் ஃபால் தான். ஸோ நாங்கள் காலையிலன்றனால எடுத்தோடனே குளிக்கிறதுக்கு கூட்டு போங்கன்னு சொன்னால் அதனால நம்மளை ஃபஸ்ட்டு 33 வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு வாட்டர் ஃபால் கூட்டு போவாங்க. அங்கே போய் நம்ம தரமாக குளிக்கலாம். ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிற ரூட்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஏன்னா நாங்கள் காலையில் ஜீப் ரைடு எடுத்தனால செம்ம மிஸ்ட்டு. ஸோ மிஸ்ட்டுக்கு நடுவில் நம்ம போகிற ஃபீல்லாம் கிடைக்கும் இந்த இடத்துல போகிறப்போ. இதுதான் 33 வாட்டர் ஃபால்ஸ். ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ். குளிக்கிறதுக்கும் சரி, ஃபோட்டோ ஷூட்டுக்கும் சரி, அண்ட் வந்து வியூ பண்ணி பார்க்குறதுக்கும் சரி தரமாக இருக்கும் இந்த வாட்டர் ஃபால்ஸில். ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸில் 2 இடத்துல வந்து குளிக்கலாம். ஒன்று கீழே வந்து குளிக்கலாம், இல்லை கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போய் குளிக்கலாம். ஆனால் உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் ஏறி குளிக்கணும். தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வந்து இங்கே குளிக்கிற அவாய்ட் பண்ணிடுங்க, கீழே வந்து மட்டும் குளிங்க. ஸோ நாங்கள் போகிறப்ப தண்ணி நல்லா வந்துச்சு அண்ட் செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. குளிக்கிறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. காலையில் வந்து குளிக்கிறதுக்கான ஸ்பாட்டை இதை தான் வச்சிருந்தோம். இங்கே வந்து குளிச்சப்போ எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட், செம்மையாக இருந்துச்சு சொன்னாங்க. ஏன்னா இந்த 33 வாட்டர் ஃபால்ஸ் அவ்வளோ அழகான ஒரு வாட்டர் ஃபால். இங்கே நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1 ஹவராவது இங்கே குளிச்சிருப்போம். இங்கே நீங்கள் வந்து 1 to 1.5 hours வரைக்குமே நீங்கள் குளிச்சிக்கலாம். உங்களோட ஓன் டைமிங் தான், எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இங்கே குளிச்சு முடிச்சுட்டு அடுத்து நம்ம செகண்ட் ஸ்பாட்டான கேபிள் பிரிட்ஜுக்கு தான் போகிறோம். 33 வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சு முடிச்சோம். இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா கேபிள் பிரிட்ஜில் நம்மளை கூட்டு போயிருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரோட்டில் தான் இருக்கும். நீங்கள் போகிற வழியிலே பார்த்துட்டு போகலாம். அதாவது ஓன் வெஹிக்கிள் வச்சிருந்தீங்கன்னா இல்லைனா ஜீப் ரைடில் இந்த பேக்கேஜில் அவைலபிள் இருக்கும். இதுக்கு என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10 ரூபா. ஸோ நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். கிளைமேட் நல்லா இருந்துச்சு. கீழே வந்து ரிவர் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஸ்பாட்னே சொல்லலாம். அண்டு க்ளவுட் மிஸ்ட்னு சொல்லிட்டு இந்த இடம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த டைம் வந்து இந்த ஜூன் டைமில் இந்த பிரிட்ஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது. இதுக்கு அடுத்த மாதம் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி போகலாம். அண்டு மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிரும். கொஞ்சம் இப்போயே மழை வந்து விட்டு தான் பெய்யுது. பட் ஆனால் ஒரு பிரேக் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த பிரிட்ஜு. ஸோ ஜீப் ரைடில் அடுத்த ஸ்பாட் கிளம்பி போயிடலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள்ஸோட வில்லேஜ் இருக்க ஏரியாவெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடிங் மட்டும் தான் பண்ண போகிறோம். இந்த ஆஃப் ரோடு தான் இருக்கிறதே அல்டிமேட்டு. ஏன்னா இப்படி ஒரு ஆஃப் ரோடிங் நீங்கள் எங்கேயுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு இருக்கும் கேரளாவில். ஏன்னா இந்த ஆனக்குளம் ஆஃப் ரோடிங் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கல்லுக்கு நடுவில் தான் போகும். அண்டு ஊடையில் ரிவர் கிராசிங், டேம், செக் டேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உங்களால் கிராஸ் பண்ணிட்டு போகிறத பார்க்க முடியும். அண்டு செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். பிகாஸ் ஆஃப் தட் எந்த இடத்துல எலிஃபென்ட் வரும் தெரியாது. அனிமல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்பாட் பண்ணுறதுக்கு செம்மையாக டைமிங் லக் அது இருந்தால் கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும். நாங்கள் போகிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நவ் கிராஸ் ஆகிட்டு போன மாதிரி அனிமல்ஸ், எலிஃபெண்ட்டை கிராஸ் ஆனது, அந்த மாதிரிலாம் ஸ்பாட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 மினிட்ஸ் மேலே வந்து நம்ம ஆஃப் ரோடிங் நார்மலாக தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டீப் ஆஃப் ரோடிங்காக ஒரு 15 to 20 மினிட்ஸ் கிட்ட பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ரொம்பவே ஸ்லோவாக ஜீப்பில் வந்து இந்த ஆஃப் ரோடில் ரொம்ப சேஃபாக நம்மளை கூட்டு போவாங்க. ரொம்ப ஹார்டான ஒரு ஆஃப் ரோடிங் தான், டிரைவ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரோட்லலாம் நம்மளை கூட்டு போகிறப்போ இந்த ஆஃப் ரோடிங் என்ஜாய் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். ஜீப்பை நான் வந்து எப்போயுமே வந்து ஆஃப் ரோட்டில் வந்து கொஞ்சம் ரொம்ப பள்ளமாக இருக்கிற இடத்துல வந்து இறங்கி வந்து பார்த்துட்டு வந்து இந்த ரோட்டில் வந்து எப்படி இறங்கலான்ற லைட்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு தான் இறங்குவாங்க. இவங்களுக்கு எத்தனை தடவை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஒரு சில டைம் வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காக உட்காந்துருக்கவங்களுக்காக ஒரு டைம் வந்து பார்த்துட்டு ரொம்ப சேஃபாக தான் நம்மளை கூட்டு வருவாங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் மழை பெஞ்சனால ரொம்பவே வழுக்கிற ரோடு. அண்டு டயர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் போகிறதோட கல்லில் வந்து வலிக்கிட்டே போகிறத என்னால் நிறையாவே பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடு தான் இந்த ஆஃப் ரோடு. அண்ட் இந்த ஆஃப் ரோட்டில் போயிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்பாட்டில் நல்லா நிப்பாட்டுவாங்க. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா நிப்பாட்டுவாங்க, இல்லை டிரைவர் என்னவே நிப்பாட்டிடுவாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு நடுவில் ஒரு இடத்துல வந்து தண்ணி போகும், ரிவர் மாதிரி லைட்டாக போய் ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஆகும். ஸோ அந்த இடத்துல நிப்பாட்டுவாங்க. அது சூப்பரான ஸ்பாட்னு சொல்லலாம். சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்தான ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் நிற்போம். ஸோ அந்த இடத்துல இருந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே. இங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டேரெக்டாக நம்ம அடுத்த போயிடுவோம். இந்த ஆஃப் ரோட் உண்மையாகவே தரமாக இருக்குது, வேறு லெவலில். ஸோ ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு திரும்பி நம்ம காட்டு வழி பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லாமே ஒரு நார்மல் ரோட்டாக தான் இருக்கும். இதுவே நார்மல் ரோட்டான்னு கேட்காதீங்க. இதுக்கப்புறம் தான் இன்னும் அல்டிமேட்டான ரோட் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கல்லுக்கு மேலே தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்க, அந்தளவுக்கு இருக்கும். ஏன்னா ஃபுல் கல் ரோடே உங்களுக்கு பார்க்கவே முடியாது. கல்லில் நம்ம அப்படியே இறங்கிட்டு வருவோம், அந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடிங் இது. ஸோ இதில் ஜீப் ஓட்டிகிட்டு வரதுக்கு அவருக்கு கஷ்டமாக இருக்கும், அதில் உட்காந்து வரதுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே செம்ம கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அங்கே எங்கேன்னு நம்ம லெஃப்ட் ரைட்டுன்னு பறந்து விழுவோம், அந்த மாதிரி இருக்கும் இந்த ஆஃப் ரோட்டில். நல்ல பாடி மசாஜ் பண்ண ஃபீல் இருக்கும் இதுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம். அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஆஃப் ரோடிங்லாம். அண்டு இந்த கல்லுக்கு நடுவில் ஓட்டிட்டு வர்றது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், நம்ம உட்காந்து வரவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மஸ்ட் ட்ரெயின்னு நான் சொல்வேன். ஏன்னா அது வந்து சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இந்த ஆஃப் ரோடிங் ட்ரைவில்.
ஒரு 30 to 35 மினிட்ஸ் வந்து நல்லா ஆஃப் ரோடிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்க்க போயிடும். அடுத்து திரும்பி ஒரு குளிக்கிறதுக்கான ஒரு ஸ்பாட்டுக்கும் போவோம். ஸோ இந்த 30 மினிட்ஸ் அட்வென்ச்சருன்றது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வயசானவங்க மட்டும் ஆஃப் ரோடு வந்து வேணான்னு ஸ்கிப் பண்ணிங்கன்னா இந்த ஆஃப் ரோடை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு ஒரு வழியாக வந்து மீதி ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே சுற்றி காமிச்சிருவாங்க. ஸோ இந்த ஆஃப் ரோட் அட்வென்ச்சர் வந்து நம்மள மாதிரி யங் ஏஜ் உள்ள பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பயங்கரமாக சூட் ஆகும். அண்ட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஏஜ்டு பீப்புள்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப் பண்ண சொன்னால் இந்த ஸ்பாட்டை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட் எல்லாத்தையுமே வழக்கம் போல் நம்மளை போய் கூட்டு போய் காமிச்சிருவாங்க. ஸோ ஆனால் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே வர அட்வென்ச்சர் வந்து உண்மையாகவே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ உடம்பு வலிக்கும் அப்படின்றவங்க மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாருமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் தான் இந்த ஆனகுளம் ஆஃப் ரோடிங். பஸ்ல இருந்து வேற 3 வாட்டர் ஃபால்ஸ் அப்புறம் வந்துட்டு வாக்கிங் பிரிட்ஜ் നമുക്ക് നേരെ ഓഫ് റോഡിങ് ട്രൈബൽ വില്ലേജ് ഇருக்கு അതെല്ലാം കഴിഞ്ഞ് ഇപ്പോൾ നമ്മളിപ്പോൾ ചെക്ക് ഡാം എത്തും. അപ്പോൾ ആനക്കുളം பார்த்து பெரும்பூர் வாட்டர் ஃபால்ஸ் ஓகே. ஒரு 2 to 3 ஹவர்ஸ் மேலே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். 3 ஹவர்ஸ் மேலே டைம் எடுத்துக்கும். പിന്നെ നിങ്ങൾ സ്പെൻഡ് ചെയ്യുന്ന പോലെ ஆமாம் ஸ்பெண்ட். ஓகே. 2 to 3 ஹவர்ஸ் கிடையாது, அதுக்கு மேலே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் உங்களை எல்லா இடத்துக்குமே சுற்றி காட்டுவோன்னு சொல்லி தான் இந்த ஜீப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டைமிங் வந்து நம்ம குளிக்கிற இடத்துலலாம் நிறையவே ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி டிரைவர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்பாட்டையுமே செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஆஃப் ரோடு விட்டு வெளியே வந்தோடனே பார்க்க போகிறது இந்த வாட்டர் ஃபால் தான். ஸோ இந்த வாட்டர் ஃபால் வந்து டாப்லேருந்து வெளியே வரும். இது உங்களால் லாங் சைட்லேருந்து தான் பார்க்க முடியும். இதை பார்த்து முடிச்சுட்டு இதுக்கு கீழே வந்து ஒரு செக் டேம் வரும். அங்கே தான் நம்ம குளிக்க போகிறோம். ஸோ இந்த டாப் ஃபால்ஸில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் போகிற வழியிலே பார்த்துக்கலாம். ஜீப்பனை வந்து நிற்க சொன்னால் நிப்பாட்டுவாங்க. ஸோ நிப்பாட்டிட்டு பார்க்குறனால பார்க்கலாம், இல்லை போகிற வெளில பார்த்துட்டு போயிடலாம். இந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி தான் நம்ம செக் டேம் வரப்போகுது. இந்த செக் டேமில் வந்து குளிக்கிறதுக்கான ஸ்பாட் தான். உண்மையாகவே செம்ம செக் டேம்னே சொல்லலாம். இந்த ஆழம் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். இதுக்கு அங்கிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஆழம் இருக்கும். அவங்களே சொல்லிடுவாங்க எந்த இடத்துலேருந்து குளிக்கணும்னு. இந்த இடத்த ஃபுல்லாமே நீங்கள் குளிச்சிக்கலாம். இங்கே வந்து ஜஸ்ட் வந்து உங்களோட முட்டிலேருந்து இடுப்பளவு தான் ஆழமே இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அதுக்கடுத்து தண்ணி வர அந்த ஏரிக்கு மேலே வந்து ஏறி போக தேவையில்லை. இங்கேருந்து ஜஸ்ட் நீங்கள் குளிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். சின்ன பசங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல குளிச்சுட்டு இருந்தாங்க. அவ்வளோ சேஃபான ஒரு ஏரியா தான். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டே அவைலபிலிட்டியும் இருக்குது. உங்களுக்கு ஸ்டே வேணும்னா இது பக்கத்துலேயும் இருக்குது, நீங்கள் இங்கே வேணால் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் செக் டேமில் செம்மையாக குளிச்சு முடிச்சிட்டோம். ஸோ குளிச்சு முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஸ்டேக்கு கிளம்பி போயிட்டோம். இது போகிற வழியே பார்த்தீங்கன்னா பெரும்பங்குத்து வாட்டர் ஃபால் இருக்கும். அதோட டாப்பையும் உங்களால் பார்க்க முடியும். இந்த ஜீப் சஃபாரியோட காஸ்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா 3500 rupees வரும் ஒரு ஜீப்புக்கு. அப் டு வந்து 8 to 9 மெம்பர்ஸ் வரையுமே உங்களால் போய்க்க முடியும். நாங்கள் வந்து ஒரு 3 to 4 ஸ்பாட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து செக் அவுட் டைம் ஆயிடுச்சுன்றனால. ஆனால் நீங்கள் வந்து போகிறப்போ ஜிப்லைன் ஏரியா, கள்ளிப்பாரா வியூ பாயிண்ட்டு, அடுத்து பேம்பூ ராஃப்டிங், இந்த மாதிரி நிறைய பிளேசஸ்லாம் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் அந்த பேக்கேஜ் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். ஸோ 1 day ஃபுல்லாமே உங்களுக்கு ஜீப் ரைடும் வரும். அதெல்லாம் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே உங்களுக்கு நான் நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பர் கால் பண்ணியோ ஆர் டிஎம் பண்ணியோ உங்களோட ஜீப் ரைடை புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜீப் ரைடுக்குன்னு வந்து ஸ்லாட்ஸ் வந்து பெருசாக இல்லை. நீங்கள் வந்து சொல்கிற டைமில் வந்து நாங்கள் உங்களை பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறோம். அது டைமிங் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் நெக்ஸ்ட் நான் போகிறேன். அண்ட் என்னோட சேனல் பைக்கர் மைண்ட் வாய்ஸை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை தட்டிருக்கோங்க. அடுத்தடுத்து போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். போய் பாருங்கள், மிஸ் பண்ணாமல்.